அமெரிக்க பயணத்தின் போது சீக்கியர்கள் மற்றும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தாம் பேசியதாக பாஜகவினர் புகார் தெரிவித்துள்ள நிலையில் அதை மறுத்துள்ள ராகுல் காந்தி தாம் பேசிய பேச்சின் வீடியோவை வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி முதல் 3 நாட்கள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு கல்வி நிலையங்களில் உரையாற்றினார். அப்போது சீக்கியர்களுக்கு எதிராகவும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியதாக ராகுல் காந்தி மீது டெல்லி உள்பட 3 காவல் நிலையங்களில் பாஜகவினர் புகார் அளித்தனர். ராகுல் காந்தியின் பேச்சு சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக இருப்பதாகவும் மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக இருப்பதாகவும் காவல் நிலையங்களில் பாஜக புகார் அளித்தது. ஆனால் அமெரிக்காவில் தாம் பேசிய பேச்சின் வீடியோ காட்சிகளை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள ராகுல் காந்தி பாஜகவினரை கடுமையாக சாடியுள்ளார். அந்த வீடியோவில் RSS குறித்து கடுமையாக விமர்சித்திருந்த ராகுல் காந்தி சீக்கியர்களின் மத சுதந்திரத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருந்தார். தாம் பேசிய அந்த பேச்சில் ஏதேனும் தவறு உள்ளதா என்பதை இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள சீக்கியர்களை பார்த்து தாம் கேட்க விரும்புவதாக ராகுல் குறிப்பிட்டார். தம்மை மௌனமாக்க பாஜகவினர் துடிக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ள ராகுல், இந்தியாவை வரையறுக்கும் விழுமியங்களான வேற்றுமையில் ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் அன்பு ஆகியவற்றை எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதாக சூளுரைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.